ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு செடி வந்து காய் விட்டுருக்குதுங்க. அன்றைக்கி தான் பூ விட்டுருந்தது, வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா நிறைய காய், 1 2 பழம் பழுத்து இருந்துச்சு. சரி, கீழே வந்து போய் மொபைல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்து பார்த்தா, நான் பார்த்த எல்லா பழத்தையும் அணில் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. ஒரு 4 பழம் கிட்ட இருந்தது. 4 பழத்தில் 3 பழத்தை சாப்பிட்ருச்சு. எப்படி சாப்பிட்டுச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அந்த ஒரு பழத்தை மட்டும் இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். மற்றது எல்லாமே காய் நிறைய வச்சுருக்கு. இதையும் பறித்து சாப்பிட்டு பார்த்தோம். கொஞ்சம் லைட்டாக புளிக்குது. ஒரு வேளை இன்னும் நல்லா பழுக்கணுமா, இல்லை இதோட டேஸ்ட்டே இப்படி தானான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்மளோட காராமணி எவ்வளோ லென்த்து பாருங்கள். நல்லா முருங்கைக்காய் சைஸுக்கு நீளம், நல்ல நீளம், நல்ல டேஸ்ட் இது. இதையும் நான் ஒன்று எப்படி பறித்து சமைக்கிறது, இன்னும் 2 காய்க்கட்டும்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஒன்று முற்றி போயிடும். அப்படியே தான் போயிட்டே இருக்குது. ஆனால் அது முற்றினாலும் நம்ம விதையாக செஞ்சுக்கலாம். இந்த பூசணிக்காய் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் காலி கிரவுண்டில் வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பூசணிக்காய் பெருசாக இருந்தது. வெள்ளை பூசணிக்காய் தானாக செடி முளைச்சி அவ்வளோ அழகாக காய்ச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஏன்னா முழுசாக தான் தருவாங்க. அது ரூ. 150 சொல்லுவாங்க ஒரு பூசணிக்காய் கடையிலலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.